மனோஜ் அவர்களோட பென்ட்ரைவ் சமீபத்தில கிடைச்சிருக்கு அப்படின்னும், அதில இருக்கக்கூடிய விஷயங்கள பார்த்துட்டு பாரதிராஜா அவர்கள் ரொம்பவே எமோஷனல் ஆகி கண்ணீர் விட்டு அழுதுருக்காரு அப்படிங்கிறதும் சமீபத்தில தெரிய வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிரபல நடிகரான மனோஜ் அவர்கள் சமீபத்தில நம்ம எல்லாரையுமே விட்டு பிரிஞ்சிருந்தாரு. அவர் மறைவிற்கு பிறகு தொடர்ந்து ஏகப்பட்ட செய்திகள் வந்த வண்ணம் இருக்கு. அந்த வகையில மனோஜ் அவர்களோட வீட்ட சுத்தம் பண்ற வேலை போய்க்கிட்டு இருக்கு. அண்ட் அப்ப பார்த்தீங்கன்னா, அவரோட ரூம்ல அவரோட பெர்சனல் பென்ட்ரைவ் ஒண்ணு கிடைச்சிருக்கு. அண்ட் அந்த ஒரு பென்ட்ரைவ அவங்களோட வீட்ல இருக்கவங்க செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது, மனோஜ் அவர்கள் அதில ஏகப்பட்ட விஷயங்கள் வச்சிருந்திருக்காரு. அதிலயும் ரொம்ப முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, அவங்க அப்பாவ பத்தி தான் அளவுக்கு அதிகமான விஷயங்கள் வச்சிருந்திருக்காரு. அவர் அப்பாவான பாரதிராஜா சாரோட படங்களாக இருக்கட்டும், இன்டர்வியூஸாக இருக்கட்டும், மேடை பேச்சுக்களாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, அவரு ஒரு ஃபோல்டர் போட்டே வச்சிருந்திருக்காரு. இது மட்டும் இல்லாம அவரு அப்பா கூட அவரு சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ்லாம் ஏகப்பட்ட ஃபோட்டோஸ அவரு ரொம்பவே பத்திரமா போட்டு வச்சிருந்திருக்காரு. அதுவும் ஃபைல் போட்டு வச்சிருந்திருக்காரு. அண்ட் இத பார்த்துட்டு பாரதிராஜா அவர்கள் ரொம்பவே எமோஷனல் ஆகியிருக்காரு. "இதுல என்னப்பா இருக்கு? அப்பா, பையன் சேர்ந்து எடுத்திருக்கிறத எடுத்து வச்சிருக்காரு" அப்படின்னு நினைச்சா, அவருக்கும் மனோஜ் அவர்களுக்கும் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சு. குறிப்பா அவர் "நான் டைரக்டர் ஆகுறேன்" அப்படின்னு சொன்னாரு. ஆனா பாரதிராஜா அவர்கள் "உனக்கு என்ன தெரியும்? நீ நடிகன் ஆகு" அப்படின்னு சொல்லி அவர ஆக்டர் ஆக சொன்னாரு. ஆனா ஆக்டர் ஆகுறப்ப அவருக்கு மிகப்பெரிய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு. அவர் நினைச்ச மாதிரியான வெற்றி கிடைக்கல. இதனால அவரு பல வருஷம் ஏங்கி போறதாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம லவ் மேரேஜ். ஸோ இந்த மாதிரியான விஷயத்தால பாரதிராஜா சார் கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்தாரு. பேசிக்காம இருந்தாருன்னு கூட தகவல் வெளியாகி இருந்துச்சு. ஆனாலுமே அவர் அப்பா மேல அவர் வச்சிருந்த பாசம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட குறையவே இல்ல. அதனால தான் பென்ட்ரைவ்ல முழுக்க முழுக்க அவருக்கான விஷயங்கள் மட்டுமே அளவுக்கு அதிகமா இருந்திருக்கு. என்னதான் சண்டை இருந்தாலும் தான் பையன் தான் மேல எவ்வளோ பாசமா இருந்திருக்கான் அப்படிங்கிறத பாரதிராஜா சார் உணர்ந்து ரொம்பவே எமோஷனல் ஆகியிருக்காரு. அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய அவங்களோட பேத்திகளும், மருமகளும் அவங்கள ரொம்பவே சமாதானப்படுத்தி, "நீங்க நார்மலா இருங்க" அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்களாமா. இந்த ஒரு விஷயம் சமீபத்தில வெளியாகி சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இது ஒரு புறம் இருக்க, மனோஜ் அவர்களோட மறைவுக்கு வைரமுத்து அவர்கள் நேரடியா வந்து அஞ்சலி செலுத்தாம கவிதை ஒண்ணு போட்டிருந்தாரு. அண்ட் இந்த ஒரு விஷயத்துக்கு அந்தணன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, "ஒருவரோட மறைவு செய்தியை கேட்டதுக்கப்புறம் நமக்கு கண்ணீர் தான் வரணும். ஆனா கவிதை எப்படி வருதுன்னே எனக்கு தெரியல. இத்தனைக்கும் பாரதிராஜா அவர்கள் கூட அவர் எத்தனையோ படங்கள் பண்ணியிருக்காரு. போய் பார்த்துருக்கலாம். அவர விடுங்க. இளையராஜா அவர்களும், பாரதிராஜா அவர்களும் மிக நெருங்கிய நண்பர்கள். பவதாரணி அவர்கள் இறந்தப்போ கூட பாரதிராஜா முடியாம இருந்தும் அங்க போய் பார்த்தாரு. ஆனா இளையராஜா வராம இருந்தாரு. இது என்ன சரி அப்படிங்கிறது எனக்கு தெரியல. கமல் அவர்களும் சோசியல் மீடியால போஸ்ட் மட்டும் தான் போட்டிருந்தாரு. ரஜினி அவர்களும் சோசியல் மீடியால போஸ்ட் தான் போட்டிருந்தாங்க. அவங்களுக்கும் பாரதிராஜாக்கும் அப்படி ஒரு பழக்கம் இருந்துச்சு. இப்படி நெருங்கிய முக்கியமானவர்களே மனோஜ் அவர்களோட மறைவுக்கு போகாதது அப்படிங்கிறது உண்மையிலேயே என்ன சொல்றேன்னு தெரியல. இத்தனைக்கும் பாரதிராஜாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாருமே இவங்கள இப்படி பண்ணது அப்படிங்கிறது உண்மையிலேயே ஏத்துக்க முடியாத ஒண்ணா இருக்கு அப்படின்னு அந்தணன் அவர்கள் சமீபத்தில ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. அது இப்ப சோசியல் மீடியா பேஜ்ல ரொம்பவே வைரலா போகுது. இவர் சொன்னது கரெக்ட் அப்படிங்கிற மாரி தான் எனக்கு தோணுது. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.